வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோட் மில்க் பாடி லோஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த லோஷனில் கோட் மில்க் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளோட ஸ்கின்னை மாய்ஸ்சராகவும் ஹைட்ரேட்டடாகவும் வச்சுருக்கோம். அதன் மூலிமா நமக்கு நம்மளோட ஸ்கின் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் நேச்சுரல் க்ளோவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போது இந்த பாடி லோஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு கோட் மில்க் பவுடர். கோட் மில்க் பவுடர் நம்மளோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸை லைட்டன் பண்ணி கொடுக்குறது மூலியமாக நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டனிங்காக காட்டுது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஆலன்டாயின். ஆலன்டாயின் நம்மளோட ஸ்கின்க்கு மாய்ஸ்சர் கொடுத்து எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் ப்ரொபாண்டியோல் 1,3. இது ஒரு ஹியூமக்டன்ட். இது நம்மளோட மாய்ஸ்சரை தக்க வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஜொஜோபா ஆயில். இந்த ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, மாய்ஸ்சருக்காக மட்டும் இல்லை, நம்மளோட லோஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு க்ரீஸினஸும் ஃபீல் ஆகக்கூடாது, பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது, ஆயிலியாக எண்ணெய் வலிகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த ரீசனுக்காக ஜொஜோபா ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட் ஆயில், ஈஸியாக ஸ்கின்னில் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆயில் அப்படின்றதுனால நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா BTMS 50. இது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கண்டிஷ்னிங் ஏஜெண்ட். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட பாடி ரொம்பவே சில்கி ஸ்மூத் சாஃப்ட்னஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா இது நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்குது நமக்கு. ஸோ அதனால் நம்மளோட ஸ்கின் அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எமல்சிஃபையராகவும் நமக்கு ஒர்க் ஆகுது. அடுத்த இன்க்ரீடியன்ட் சிட்டைல் ஆல்கஹால். நம்மளோட லோஷன் கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எம்யூல்ஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த சிட்டைல் ஆல்கஹால் ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஒரு வாட்டரும் ஆயிலும் பைண்ட் ஆகிடுச்சு, அந்த பைண்டான மிக்ஸ்சரை திரும்பி செப்ரேட் ஆக விடாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த சிட்டைல் ஆல்கஹால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சுருக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் கோகோ பட்டர். கோகோ பட்டர் நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம், நரிஷிங்காக வச்சுருக்கோம். இதன் மூலியமாக நம்மளோட ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருந்தாலே பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணும். ஏன்னா அந்த இடத்துல ட்ரைனஸ் நமக்கு இருக்காது. ஸோ பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளோட ஸ்கின்னை ஈவன் டோனாக காட்டுது. ஸோ இதுக்காக தான் கோகோ பட்டர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஆப்டிஃபன் ப்ளஸ். இது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரிசர்வேட்டிவ். ப்ராட் ஸ்பெக்ட்ரம்ன்றது என்னென்னா எல்லா மைக்ரோபியல் க்ரோத்தையும் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய தன்மை அதில் இருக்குது. அதன் மூலியமாக நம்மளோட ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குது. இப்போது இந்த லோஷன் என்னென்ன இன்க்ரீடியண்ட் எவ்வளோ ஆட் பண்ணணுன்ற ஃபார்முலேஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் ஏல DM வாட்டர் 72 கிராம், ப்ரொபாண்டியால் 1,3 5 கிராம், ஆலன்டாயின் 0.5 கிராம், கோட் மில்க் பவுடர் 5 கிராம். இதில் ப்ரொபாண்டியால் 1,3 இல்லைனா நீங்கள் கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபேஸ் பியில் பார்த்தீங்கன்னா BTMS 50, சிட்டைல் ஆல்கஹால் 2 கிராம், ஜொஜோபா ஆயில் 7 கிராம், கோகோ பட்டர் 3 கிராம். ஜொஜோபா ஆயிலுக்கு பதிலாகவும் கோகோ பட்டருக்கு பதிலாகவும் வேறு ஏதாவது ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஃபேஸ் சியில் பார்த்தீங்கன்னா ஆப்டிஃபன் ப்ளஸ் 1.5 கிராம். இந்த லோஷன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு பீக்கர் எடுத்திருக்கேன். பீக்கரில் 5 கிராம் கோட் மில்க் பவுடர் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கூட நம்ம ப்ரொபாண்டியால், ஆலன்டாயின் எல்லாமே மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டரை ஒரு பீக்கரில் தனியாக மெஷர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆலன்டாயினும் கோட் மில்க் பவுடரும் லம்ப் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த ரீசனுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி எந்த ஒரு லம்பும் ஃபார்ம் ஆகாத மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக கிடைக்கும் ஃபேஸ் ஏல. இதுக்கு பதில் பவுடருக்கு பதிலாக நீங்கள் கோட் மில்க்கும் ஆட் பண்ணலாம். பட் அதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஸோ நீங்கள் ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு 1 மந்த்க்குள்ளே யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கோட் மில்க் வச்சு யூஸ் பண்ணலாம். இதுவே கோட் மில்க் பவுடர் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இந்த லோஷன் உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்பி நல்லா
மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லம்ப்பும் ஃபார்ம் ஆகாத மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நம்ம பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து அவுட்கம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் வைக்க போகிறோம். ஸோ 2 பீக்கருமே ஒரே பாயிலிங் பாத்தில் தான் இருக்கணும். தனித்தனி பாயிலிங் பாத்தில் வச்சோன்னா டெம்பரேச்சர் டிஃபர் ஆகும். நமக்கு ஃபேஸ் ஏவும் ஃபேஸ் பியும் ஒரே டெம்பரேச்சரில் இருக்குன்னா அபவ் 70 டிகிரி செல்சியஸ். ஃபேஸ் பி பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிறதுக்கே 70 டிகிரி செல்சியஸ் எடுக்கும். ஸோ அதனால் உங்கள்கிட்ட தெர்மோமீட்டர் இல்லைனா கூட நீங்கள் அது மெல்ட் ஆகிட்டதுக்கப்புறம் 2த்தையும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். இப்போது எந்த ஒரு லம்பும் ஃபார்ம் ஆகாமல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பி இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் கோகோ பட்டர் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பிடிஎம்எஸும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கண்டிஷ்னிங் ஹேர் கண்டிஷ்னிங்காக இருக்கட்டும் இல்லை லோஷனாக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் பிடிஎம்எஸ் எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்ல ஒரு கண்டிஷ்னிங்காக இருக்கும். ஸ்கின் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சராக இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இந்த மாதிரி பிடிஎம்எஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்பவே ஹைட்ரேட்டடாக இருக்கும். இப்போது நம்ம இது கூட சிட்டைல் ஆல்கஹாலும் ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரே பாத்திரத்தில் டபுள் பாயிலிங் வைங்க. இதில் வந்து கீழே தண்ணி கம்மியாக இருக்கணும். அப்படி கம்மியாக இல்லை அப்படின்னா அது கொதித்து வர டைமில் தண்ணி நம்மளோட பீக்கரில் படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது அந்த பீக்கரே கீழே விழுவறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, சேஃப்டி. இப்போது எனக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனதை 2த்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஹீட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை இம்மீடியட்டாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஆயில் இது பார்த்திங்கன்னா சைட்லலாம் அந்த பட்டர் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இம்மீடியட்டாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஒரு 200 கிராம் பண்ண போகிறீங்கன்னா 500 ml பீக்கரில் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நான் பிளெண்ட் பண்ணும்போது எவ்வளோ தூரம் மேலே வருது பார்த்திங்களா. நம்ம 100 கிராம் பண்ணும்போதே 250 ml பீக்கரில் பண்ணுறோம். அப்படி இருக்கும் போது இது எவ்வளோ தூரம் மேலே வருது. ஸோ நீங்கள் கரெக்டான 100 கிராமுக்கு 100 கிராம் ஆஃப் பீக்கர் எடுத்தீங்க அப்படின்னா மேலே வந்து விழுந்துடும். ரொம்ப சூடாக வேறு இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். எப்போவுமே நம்ம பண்ணுற அளவை விட கொஞ்சம் பாத்திரம் பெருசாக எடுத்துக்கோங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசலில் கூட நீங்கள் பண்ணலாம். நல்லா பிளெண்ட் பண்ணணும். எமுல்சிஃபிகேஷன் அப்போ தான் ஆகும். எமுல்சிஃபிகேஷன் சரியாக ஆகலைன்னா நம்மளோட தண்ணி தனியாக ஆயில் தனியாக பிரிஞ்சு போயிடும். இல்லைனா க்ரீம் வந்து கர்டல் ஆயிரும். ஸோ எந்த அளவுக்கு தூரமாக வந்திருக்க பார்த்திங்களா. 250 ml பீக்கர் இது. அது ஃபுல் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. எப்போவுமே பிளெண்டரை வந்து ஃபஸ்ட்டு ஆஃபில் இன்சர்ட் பண்ணிக்கணும் நம்மளோட பீக்கர் உள்ள. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போடக்கூடாது. இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வரும். இது கூட வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ப்ரிசர்வேட்டிவ் ஒன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த கம்மி குவான்டிட்டின்றனால ஸ்பேச்சுலாலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் 100க்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெரிய பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து கொஞ்சம் பிளெண்டிங்க்கு நல்லாயிருக்கும். ப்ரிசர்வேட்டிவ் எல்லா இடத்துலையும் பிளெண்ட் ஆகலை அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் ஷெல்ஃப் லைஃப் வந்து அந்த அளவுக்கு தராது. நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிட்டோம் ஸோ 1 year கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க, கண்டாமினேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும், கரெக்டான பீக்கரில் போட்டு கொடுக்கணும், க்ளோஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. கரெக்டான ஸ்டோரேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து 1 year வரைக்கும் வரும். அதான் இப்போது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் இந்த லோஷனு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.